படத்தோட ஆரம்பத்துல எங்சூன்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கு. அவன் கண்ணுக்கு மட்டும் பேய்கள்லாம் தெரியுது. அவன் எப்பவுமே கையில ஒரு டாலர் செயின் வச்சிட்டு இருக்கான். அது பேய்கள் அவன் பக்கத்துல இருக்கும்போது கான்ஸ்டன்டா சுத்திக்கிட்டே இருக்கு. அவனுக்கு இது போல ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கிறதுனால அவன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை ஆவி கண்ணன்னு கூப்பிடுறானுங்க. என்னடா இதெல்லாம் ஒரு நிக் நேமா? ஒரு நாள் அவன் சப்வே ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது அவனோட டாலர் செயின் கான்ஸ்டன்டா சுத்த ஆரம்பிக்குது. அப்படின்னா அவன் பக்கத்துல ஒரு பேய் இருக்குன்னு அர்த்தம். அவன் அந்த ட்ரெயினுக்குள்ள ஒரு இளம் பெண்ணோட ஆவியை பாக்குறான். அது அவனுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கவே அங்க இருந்து அவன் கிளம்பிடுறான். தன்னோட வீட்டுக்கு போன இன்சு அந்த டாலர் செயினை கையில வச்சுக்கிட்டு வீட்டுல ஏதாவது பேய் இருக்குமான்னு ஸ்கேன் பண்ணிக்கிட்டே உள்ள போகும்போது முதல்ல எதுவும் பேய் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அவனும் ரிலாக்ஸ் ஆகி கண்ணாடியை பார்த்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அவன் ஷோல்டர் மேல ஒரு பேய் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனா அந்த பேய்கள் எல்லாம் அவனை துன்புறுத்துறதுக்கோ பயம்புறுத்துறதுக்கோ அவனை தேடி வர்றது இல்ல. அதுங்களுக்கு இவனால ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா இவன் கிட்ட அதுங்க வருதுங்க. அதே போலதான் அந்த பேயும் இன்சு கிட்ட தன்னோட பணத்தை பத்தி சொல்லுது. முதல்ல அந்த பேயோட டீலுக்கு ஒத்துக்காத இன்சு வேற வழி இல்லாம அவளோட பணம் இருக்கிற இடத்த போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதனால அவளை கொன்னவங்களை போலீஸும் அரெஸ்ட் பண்ணிடுது. என்னதான் அவன் ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருந்தாலும் இதே போல மறுபடியும் செஞ்சு அவனுக்கு சலிச்சு போயிடுது. அவன் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழணும்னு விரும்புறான். அதனால அவன் படிக்கிற ஸ்கூலை விட்டுட்டு சொந்த ஊருக்கே வரப்போறதா தன்னோட மாமா ஹக்காருக்கு போன் பண்ணி பேசும்போது அவரும் இன்சு கிட்ட உன்னோட படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்காத இன்சு இனிமே இதெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் சொந்த ஊருக்கே போறான். அவன் பஸ்ல ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில ரோஸுங்கிற ஒரு அழகான பொண்ணை பாக்குறான். அதுக்கப்புறம் ஹின்சு தன்னோட மாமா ஹக்காருவை பார்க்க போகும்போது அவருக்கும் ஹின்சு போலவே அமானுஷ்யமான விஷயங்களை பாக்குற சக்தியும் இருக்கு போல. அது மட்டும் இல்லாம அவரு பேய் ஓட்டுறதுல ஒரு கை தேர்ந்தவரா இருக்காரு. ஒருவேளை இது குடும்ப வியாதியா இருக்குமோ? அடுத்த நாள் ஹின்சு தன்னோட சின்ன வயசு ஸ்கூல்லயே போய் ஜாயின் பண்றான். அந்த டீச்சரும் ஹின்சுவை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறாங்க. இங்கேயாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு ஹின்சு ரொம்ப நம்புறான். ஆனா அவன் நினைச்சதுக்கு மாறா அந்த கிளாஸ்ல இருந்த பசங்க அவனை கிண்டலும் கேலியும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதிசயம் என்னன்னா அந்த கேங் லீடருக்கு ஹியாங் ஜி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் தலைவி. அவளுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் ஹின்சுவை பார்த்துட்டு அவ இம்ப்ரெஸ் ஆகுறா. அவங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஹின்சு அந்த ஜன்னல் வழியா ஒரு மாஸ்க் போட்ட இளம் பெண்ணோட பேயை பார்த்து பதறி போயிடுறான். ஸ்கூல் முடிஞ்சு ஹின்சு வீட்டுக்கு கிளம்பும் போது அந்த பொண்ணு ஹியான்ஜியோட பாய் ஃப்ரெண்ட் ஹின்சுவை பயங்கரமா தாக்கிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்துல வராத அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அவன் மிரட்டிட்டு இருக்கும் போது ஹின்சுக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. அவனோட சின்ன வயசுல அந்த ஊர்ல ஒரு சின்ன பொண்ணு அமானுஷ்யமா இறந்து போயிடுறா. அவ இறந்ததுக்கு அப்புறம் அவளோட ஆவி ஹின்சுவை வந்து உதவி செய்யறதுக்கு பல வாட்டி கேட்டிருக்கு. ஆனா ஹின்சுவோ பயத்துல அந்த ஆவிக்கு எதுவும் உதவி செய்ய மாட்டான். இந்த காரணத்துக்காக தான் அவ அந்த ஊரை விட்டே போனான். அந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல அந்த ஸ்கூல் கேங்ல இருக்கிற ஒரு பொண்ணோட வீட்டை காட்டிட்டு இருக்கும் போது அவ வீட்டோட லைட்ல வித்தியாசமா ஒரு பிளாஸ்டிக் பேக் தொங்கிட்டு இருக்கு. என்னடா அது பேக்னு சொல்லிட்டு அவ அதை எடுக்க போகும்போது அந்த பேக் அப்படியே கிழிஞ்சு அதுல இருந்து ரத்தம் அவ மேல ஊத்துது. அதை பார்த்துட்டு அவ அப்படியே மிரண்டு போயிடுறா. அவ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணலாம்னு நினைக்கும் போது கால் கனெக்டே ஆகல. அப்போ அவ கண்ணுமிக்கிற நேரத்துல அந்த கிளாஸ்க்கு வெளியே மாஸ்க் போட்டுட்டு இருந்த பேய் அவளை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணுது. அடுத்த சீன்ல ரோஸ் ஹின்சு கூட உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா ரோஸ் யாருன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பொண்ணு தான். ஆனா அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனாலையும் ரொம்ப அமைதியா பேசுறதுனாலையும் ஹின்சு அவளை பார்த்து பயப்பட மாட்டான். அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது காத்து பலமா அடிக்குது. அப்ப ரோஸ் ஹின்சுவை அந்த மாஸ்க் போட்ட பேய் இங்கதான் பக்கத்துல இருக்குன்னு சொல்றா. சொல்லிக்கிட்டே அவளும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்ச அப்புறம் ஹின்சுவும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல கிளாஸ்ல அந்த பொம்பளை தாதா ஹியூஞ்சி ஒரு புது பையனை ராகிங் பண்ணிட்டு இருக்கா. இத பார்த்துட்டு பொறுக்க முடியாத ஹின்சு அவளை தடுத்து தயவு செஞ்சு எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கன்னு சொல்றான். அந்த நேரத்துல ஹியூஞ்சியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹின்சுவை அடிக்கிறதுக்காக வரான். ஆனா ஹியூஞ்சி அவனை தடுத்துடுறா. ஏன்னா அவளுக்கும் ஹின்சு மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு போல. அன்னைக்கு சாயங்காலம் ஹின்சு தன்னோட அங்கிள் கூட வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அதுல வர நியூஸ்ல ஏதோ ஒரு கொலையாளியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. அவன் ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருக்கான். இத பார்த்த உடனே ஹின்சுக்கு அவன் ஸ்கூலுக்கு வெளியே பார்த்த அந்த மாஸ்க் போட்ட பேய் தான் ஞாபகம் வருது. அதை பத்தி அவன் தன்னோட அங்கிள் கிட்ட பேசி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பாக்குறான். அந்த நேரத்துல அவங்க 2 பேர் கூடவே உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஆவி நீ பார்த்த அந்த முகமுடி போட்ட பொண்ணோட பேரு சாஹி அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல யாரோ ஒரு கப்பல் அவங்க போனை ஸ்கூல்ல புடிங்கி வச்சிட்டதுனால அதை அவங்க எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. போனை எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களும் ஒரு ரூமுக்குள்ள போய் கொஞ்சம் நாட்டியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த பொண்ணு நான் வாஷ்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்ப அந்த பையன் மட்டும் அந்த ரூமுக்குள்ள தனியா இருக்கான். திடீர்னு அந்த ரூமுக்கு அந்த மாஸ்க் போட்ட பேய் சாஹி வந்து அந்த பையனை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுறா. அதே நேரத்துல கூட இருந்த அந்த பாத்ரூம் போன பொண்ணையும் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுறா. அடுத்த நாள் காலையில அந்த ஸ்கூலை காட்டும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கொலையை நினைச்சு ரொம்ப பதறி போயிருக்காங்க. இவங்க எல்லாரையும் விட ஹியூஞ்சி தான் ரொம்ப பயந்து போயிருக்கா. ஏன்னா இது வரைக்கும் இறந்தது எல்லாருமே அவளோட கேங்க சேர்ந்த பசங்க. அதே நேரத்துல ஹின்சு அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு சாஹியை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். அதே நேரத்துல அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்க கிட்டயும் அவன் கேட்டு பாக்குறான். ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே சாஹியை பத்தி பேசுறதுக்கு தைரியம் இல்ல. அந்த பசங்க எல்லாருக்குமே சாஹியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு.
நமக்கு என்ன தோணுதுன்னா அவளோட மரணத்துக்கும் இந்த ஹியூன்ஜியோட கேங்குக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தோணுது. அடுத்த சீன்ல ஹின்சுவும் ரோஸும் தனிமையில பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹின்சுவோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல சாஹியோட போட்டோவை ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டு இவளை பத்தி என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதன்னு போட்டிருக்கு. அப்போ ஹின்சுவும் ரோஸ் கிட்ட சாஹியை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ரோஸ் அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே சாஹி எப்படி இறந்தான்றது தெரியும் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹின்சுக்கு சாஹியோட மரணத்துக்கும் ஹியூன்ஜியோட கேங்குக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெரிய வருது. உடனே அவன் ஹியூன்ஜியும் அவளோட பாய் ஃப்ரெண்டையும் தாக்கிறதுக்காக போகும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஹின்சுவை பலமா போட்டு அடிக்கிறான். அந்த நேரத்துல ஹின்சு ஒரு வில்லத்தனமான சிரிப்பை சிரிச்சுட்டு என்ன சொல்றான்னா, சாஹி உங்களுக்காக வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் ஹியூன்ஜியும் தன்னோட பாய் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவன் கிட்ட சாஹியோட அப்பாவோட போட்டோவை காமிச்சு எனக்கு என்னமோ அவங்க அப்பா தான் பழி வாங்கறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொலை பண்ணிருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்றான். அதை யோசிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் சாஹியோட அப்பாவை போட்டு தள்ளுறதுக்காக கிளம்புறாங்க. அங்க போயிட்டு இருக்கும்போது ஹியூன்ஜி ரகசியமா ஹின்சுக்கு அவங்களோட பிளானை பத்தி மெசேஜ் பண்ணிடுறா. அதே நேரத்துல ஹின்சுக்கும் அந்த மெசேஜ் வந்து சேரும்போது அதை பத்தி அவனோட அங்கிள் கிட்ட சொல்றான். என்னதான் ஹியூன்ஜியும் அந்த கேங்கும் சாஹியோட மரணத்துக்கு காரணமா இருந்தாலும் இப்போ அவங்களோட உயிர் ஹின்சுக்கு முக்கியமா தெரியுது. அதனால அவங்கள காப்பாத்துறதுக்கு முடிவெடுக்கிறான். அவனோட அங்கிள் ஹின்சுவோட முடிவை கேட்டுட்டு அவன் கிட்ட ஒரு மந்திர கத்தியை கொடுத்து இதை எப்பவுமே உன் கூட வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்புறாரு. அடுத்த சீன்ல ஹியூன்ஜியும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சாஹியோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த வீட்டோட கதவுல பயங்கரமான சத்தம்லாம் கேக்குது. திறந்து பார்த்தா சாஹி ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு பயங்கரமா நின்னுட்டு இருக்கா. அந்த நேரத்துலதான் அவங்க உணர்றாங்க ஹின்சு சொன்னது எல்லாமே உண்மைன்னு. அவளை பார்த்த உடனே ரெண்டு பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கும் போது திடீர்னு எங்க இருந்தோ வந்த சாஹியோட அப்பா ஹியூன்ஜியோட பாய் ஃப்ரெண்ட போட்டு பலமா அடிச்சு அவனை அங்கேயே கொலை பண்ணிடுறாரு. அவளோட பாய் ஃப்ரெண்ட் கொடூரமா செத்ததை பார்த்த ஹியூன்ஜி சாஹியோட அப்பாக்காக உயிர் பிச்சை கேட்டு கதறான். அவ சாஹிக்கு செஞ்ச கொடுமைக்கு மன்னிப்பும் கேட்கறா. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு பலனும் இல்ல. சாஹியோட அப்பா அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல. அவரும் ஹியூன்ஜியை அடிச்சே கொன்னுடுறாரு. ஹின்சுவும் அந்த வீட்டுக்கு வந்து தன்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இறந்து கிடக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறான். அவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சாஹியோட அப்பா அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பதான் அவனுக்கே உணருது அந்த ஆளோட உடம்புக்குள்ள இருக்கிறது சாஹிதான். அவன் அந்த வீட்டை விட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது பக்கத்துல இருந்த கபோர்ட்ல ஏதோ சத்தம் கேக்குது. அவனும் அதை திறந்து பார்க்கும்போது சாஹி ஒரு மாஸ்க் போட்டுட்டு ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். மெல்ல அந்த மாஸ்க் அவன் எடுக்கும் போதுதான் அவனுக்கே தெரிய வருது அந்த சாஹி வேற யாரும் இல்ல, அவன் கூடவே இருந்த ரோஸ் தான். கட் பண்ணா அப்படியே பிளாஷ்பேக் கூட்டிட்டு போறாங்க. அந்த ஸ்கூல்ல சாஹி ஒரு ஜாலியான பொண்ணா தான் தெரியுறா. ஆனா மத்தவங்களை போலவே ஹியூன்ஜியோட கேங்கால அவ ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஹியூன்ஜியோட ராகிங் தாங்க முடியாத சாஹி அந்த ஸ்கூல் பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. இதனால அந்த பிரின்சிபல் ஹியூன்ஜிய அந்த கிளாஸ்ல இருந்த பசங்க முன்னாடியே ரொம்ப அவமானப்படுத்திடுறாங்க. இதுல கடுப்பான ஹியூன்ஜி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு சாஹியை இன்னும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவளை எவ்வளவுதான் அலங்கோலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செய்யறாங்க. அவ முடியெல்லாம் வெட்டி விட்டுறாங்க. சாஹியால எதுவும் செய்யவே முடியல. ஒரு நேரத்துல சாஹியோட முடியையும் கொளுத்திடுறாங்க. அதே போல அவளை வலுக்கட்டாயமா ஒரு மாஸ்க போட்டுட்டு அவ மாஸ்கோட தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அந்த கிளாஸ்ல எல்லா பசங்களும் இதை பார்த்துட்டு இருந்தாலும் தங்களுக்கும் இதே மாதிரி நிலைமை ஏற்படும் நினைச்சுக்கிட்டு சாஹிக்கு யாரும் உதவி செய்யவே இல்லை. சாஹி ரொம்ப மன உடைஞ்சு போய் வீட்டுல அழுதுகிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா சாஹி கிட்ட இத பத்தி நான் ஸ்கூல்ல வந்து பேசுறேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லும்போது அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா நிலைமை இன்னும் மோசமா தான் ஆகும், நீங்க எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் தொடர்ந்து அனுபவிச்ச கொடுமைகளால சாஹி மனம் நொந்து போய் தான் வீட்லயே நினைக்க முடியாத ஒரு விஷயத்த செஞ்சிடுறா. அவ இறந்த பிறகு அவளோட ஆவி ரெண்டு பர்சனாலிட்டியா பிரியுது. ஒன்னு ரொம்ப இனிமையான எல்லாரு கூடவும் நல்லா பழகக்கூடிய ரோஸ், இன்னொன்னு தனக்கு நடந்த கொடுமைகளுக்காக பழிவாங்க துடிக்கிற சாஹி. நிகழ்காலத்துல ஹின்சு ஒரு டைரியை கண்டுபிடிக்கிறான். அதுல இறந்து போன தன்னோட கிளாஸ்மேட்டோட பேர்லாம் எழுதி அழிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல பிரின்சிபால் பேர் மட்டும் இன்னும் அழிக்காம இருக்கு. இதுல இருந்து பிரின்சிபாலோட உயிருக்கு ஆபத்துன்னு ஹின்சு புரிஞ்சுக்கிறான். இதை எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிற ஹின்சு தன்னோட அங்கிளுக்கு போன் பண்ணி உடனே சாஹியோட வீட்டுக்கு போக சொல்லி அவளோட உடைமைகள் எல்லாம் வச்சு அவளோட பேயை ஓட்டுறதுக்காக அவன் அங்கிள் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அதே நேரத்துல அவன் தன்னோட ஸ்கூலுக்கு அந்த பிரின்சிபலை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல தனிமையில அந்த பிரின்சிபல் ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சாஹியோட ஆவி வந்து அவங்கள பயன்படுத்துது. அதே நேரத்துல ஹின்சு அந்த ஸ்கூலுக்கு வந்து அங்க இருந்த பசங்க கிட்ட எல்லாம் பிரின்சிபாலை பத்தி கேட்கும்போது அவங்க யாரும் அவங்கள பாக்கலன்னு சொல்லிடுறாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரூம்ல இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் ஆகிடுது. அப்போ திடீர்னு அந்த பிரின்சிபலோட உடம்புல சாஹி ஏறிக்கிட்டு அந்த பசங்க முன்னாடி வந்து நிக்கிறா. அப்ப அவ தன்னோட உண்மையான உருவத்தை அந்த பசங்க முன்னாடி காட்டுறா. அவ தனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் இந்த பசங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுனால அவங்க எல்லாரையுமே ஒட்டுமொத்தமா கொல்லணும்னு முடிவெடுக்கிறா. ஹின்சும் அதை தடுக்க முயற்சி பண்ணும்போது சாஹி ஒரு லைட்டரை பத்த வச்சு கீழே போட்டுட்டு அந்த ரூம்ல ஏற்கனவே
பெட்ரோலை ஊத்தி வச்சிருக்கா. அந்த லைட்டர் கீழே விழும்போது சாகியோட இன்னொரு பர்சனாலிட்டியான ரோஸ் அதை தான் கையால புடிச்சிடுறா. அப்ப ரோஸ் சாகி கிட்ட யாரையும் கொல்ல வேணாம், எல்லாரையும் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சாகியும் ரோஸ் சொல்றத கேக்குற மாதிரியே தெரியல. சாகி ரோஸை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவன்றதுனால ஒரே அடியில அவளை அங்க இருந்து மறைய வச்சிடுறா. அதே நேரத்துல ஹின்சுவோட அங்கிள் சாகியோட பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பேய் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த கிளாஸ்ல பிரின்சிபால் உடம்புல இருக்கிற சாகி தன்னோட அமானுஷ்ய சக்தியால அங்க இருந்த எல்லா பொருளையும் வெடிச்சு செதற வைக்கிறா. அந்த நேரத்துல ஹின்சு தன்னோட டாலர் செயினை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற எந்த பசங்க மேலேயாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பக்கத்துல அந்த டாலர் செயின் வேகமா சுத்த ஆரம்பிக்குது. அவகிட்ட இது எல்லாத்தையும் எப்படியாவது நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டே அவனுக்கு கிடைச்ச டைரிய கொடுக்கும்போது பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹின்சுவும் சாகியும் வேற யாரும் இல்ல, அவங்க சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. ஹின்சு அந்த நோட்ல சாகியோட உருவத்தை ரொம்ப அழகா வரைஞ்சு வச்சிருக்கான். அதே நேரத்துல நிகழ்காலத்துல ரோஸ் கிட்ட ஹின்சு சின்ன வயசுல அவளை விட்டுட்டு வந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இதனால ரோஸோட கவனம் ஹின்சு மேல இருந்துகிட்டே இருக்கும்போது அவனோட அங்கிளும் சாகியோட ஆத்மாவை தன்னோட மந்திர சக்தியால அடக்கிடுறாரு. ரோஸும் அங்க இருந்து மெதுவா மறைஞ்சிடுறா. கடைசி சீன்ல ரோஸோட சமாதியில ஹின்சுவும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அஞ்சலி செலுத்துறாங்க. அதோட படமும் முடியுது. இதே போல சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இதை ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.